வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவில் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகளை நமக்கு ஸ்ட்ரென்த்தாக வலிமையாக இருக்கும். அப்போ அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்வம் மற்றும் நரம்புகள் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. விதைகள் மற்றும் நட்ஸ் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். பன்றி இறைச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு வேணும் அப்படின்னா பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இதனால மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணி அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 குறைபாடு ஒருத்தவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்ல விட்டமின் B12 அதிகம் இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்காது. எனவே நீங்க கடல் உணவுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து வாரத்தில் குறைந்தபட்சம் 2 தடவை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளும் பலமாக இருக்கும். இறைச்சி நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இறைச்சியும் அடிக்கடி இந்த மாதிரி மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி அப்படின்னு உங்களுடைய உணவுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைச்சிகளை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்புகள் பலமாக இருக்கும். முழு தானியங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். முழு தானியங்களான கைக்குத்தலரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் தொடங்கி உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து எலும்புகளை, நரம்புகளையும் கூட வந்து முழு தானியங்கள் பயன்பட உங்களுக்கு பலப்படுத்தும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம்.
பழங்கள்ல அத்திப்பழத்தை நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த அத்திப்பழம் சாப்பிடுவதால நம்மளுடைய நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பழம் அல்லது 2 பழம் சாப்பிடலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை அத்திப்பழம் கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணிடும். பிரண்டையே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகள் நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாம பிரண்டை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பிரண்டையை வாரத்துல 2 முறை நம்ம சாப்பிடும் போது இந்த பிரண்டை கீரை நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கும், குணமும் படுத்தும். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால் உடல் சூடு தணிக்கப்பட்டு உடலுக்கு குளிர்ச்சியை மாதுளம் பழம் கொடுக்குது. இது நரம்பு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. நரம்புகளையும் மாதுளம் பழம் நமக்கு வலுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு இம்யூன் பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு நெல்லிக்காய் அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வராமல் தடுக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை சாப்பிடும் போது இது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. எனவே கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதை சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம ஆரோக்கியமான நரம்புகளை பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். பழங்களைப் போலவே கீரைகள் நம்ம ஆரோக்கியமான நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை வேற கீரைகள் நம்ம மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு நமக்கு பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் கியூர் ஆகிடும். இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை திருமாற்றம், கால் மற்றும் கைகளை நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இந்த உணவுகளை சாப்பிடும்போது நரம்புகள் பலம் பெறும். லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ பழங்கள், பச்சை நிற காய்கறிகள், இது எல்லாத்தையுமே உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.